வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் சுபா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளும் வறண்டு காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை ஆபத்தான அளவான 42 அடியை தாண்டி தற்போது 45.59 அடியை எட்டி உள்ள நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கோதை ஆறு, தாமிரபரணி ஆறு கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஸ்ரீதர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு நிர்வாகம் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.